வணக்கம். நெருப்பு தமிழன். தஞ்சை டெல்டா பகுதிகளில் நெல் மூட்டைகள் ஒரு நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு கூட தானிய கிடங்குகள் கிடையாது. இப்போ இந்த தானிய கிடங்குகள் இல்லாமல் போனதுனால கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்கில் நெல் மூட்டைகள் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே முளைச்சி போய் அங்கங்கே நிற்கிது. இப்படி முளைச்சி போய் நிற்கிறத அதிமுக காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் போட்டி. என்ன போட்டினா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக காரவங்க பார்த்திங்களா முளைச்சிருச்சு, எவ்வளோ பெருசாக முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக காரவங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம துணை முதலமைச்சர் என்ன பாஸ், எங்கள் ஆட்சியில் வெறும் 3 சென்டிமீட்டருக்கு தான் முளைச்சிருக்குது, அதிமுக ஆட்சியில் 5 சென்டிமீட்டருக்கு முளைச்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள்லாம் சோத்து திங்கிறீங்களா இல்லை வேறு எதையும் திங்கிறீங்களா? சோத்து திங்கிறீங்களா இல்லை வேறு எதையும் திங்கிறீங்களா? நல்ல சோறு தானே திங்கிறீங்க. இப்போ ஒரு காவிரி டெல்டா பகுதிகள்னு சொன்னால் உலகத்திற்கே அரிசியை படி இழக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் உள்ள விவசாயி மாறி மாறி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். 31 வருஷம் அதிமுக ஆட்சி புரிஞ்சிருக்கு. 25 வருஷமாக 26 வருஷம் ரன்னிங்கில் இருக்குதா திமுக ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்குது. 31 வருஷம் ஆட்சி புரிந்த அதிமுக ஏன் நீ தானிய கிடங்குகள் அமைக்கல? எத்தனை தானிய கிடங்குகள் அமைச்சிருக்கிறீங்க? எத்தனை தானிய கிடங்குகளில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கு? மேலே ரூஃபிங்கே கிடையாதுங்க. மேலே ரூஃபிங் இல்லை. அது மட்டும் இல்லை, நெல் மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு போகிற லாரிக்கு தார்பாய் போடுறது இல்லை. தார்பாய்க்கு காசு இல்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாராய கடைகளை வந்து எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க. கேட்டு கம்பி எல்லாம் போட்டு உள்ளே ஒரு தொப்பையை தள்ளிக்கிட்டு ஒரு வயிற்று தள்ளிக்கிட்டு ஒருத்தர் நின்று சாராயம் விற்றுக்கிட்டு இருக்கிறவன் எவ்வளோ பாதுகாப்பாக உள்ளே நிற்கிறான். அதுக்கான கிடங்குகள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வச்சுருக்கிறீங்க. அது எதுவும் வெயிலையும் மழையிலையும் கிடக்குதா? சாராயங்கள்லாம் இல்லை. எந்த ஒரு முறையுமே ஒரு வருடத்திற்கு இதுக்குன்னு வந்து 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. 5000 கோடி ஒதுக்கப்படுது. ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 5000 கோடியை ஒதுக்கி இதிலிருந்து 2000 3000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கும் இதற்காக ஒரு நிதியை ஒதுக்கணும். அது ஒதுக்குதா இல்லை இவங்களே ஒதுக்கிக்கிறாங்களா? என்னங்க நடக்குது? இது நாடாங்க? அது இந்த நாட்டில் பிறந்தவன் நினச்சி கேவலப்படுறதா, அசிங்கப்படுறதா, அருவறுப்பு படுறதா? இப்படித்தானங்க பிச்சு பொணந்தனி பயலுக அரசியல்வாதிகளாக இருக்கிறதுனால எப்படிங்க அந்த ஊரில் வாழ்கிறது? சொல்லுங்கள் பாஸ், நீங்களே சொல்லுங்கள்.